அப்போஸ்தலர் என்றால் என்ன? அப்போஸ்தலர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய சீடர்கள். சரி, அப்புறம் அப்போஸ்தலர் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? சரி, விஷயத்துக்கு போன நம்ம டைம் இல்லை. அப்போஸ்தலர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்காக. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்காக. கர்த்தருடைய வேலை என்ன? கர்த்தருடைய வேலை என்னங்க? சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. கர்த்தருடைய வேலைனா என்னன்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. இப்போ 12 சீசர்களை முதல்ல தேர்ந்தெடுத்தார். அப்புறம் அவங்கள கொண்டு உலகம் முழுவதும் அநேகரை கர்த்தர் உண்டாக்கினார். ஆகவே இந்த அப்போஸ்தலராக இருக்கட்டும், இல்லை நம்ம மற்ற நிறைய பேர் என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. தந்தை, குருவானவர், போதகர், நீ என்னமோ போடுங்க, ரெவரண்ட், நீ என்ன வேணாலும் போட்டாலும் உன் வேலை என்ன தெரியுமா? வேலை என்ன தெரியுமா? உனக்கு கடைசியில் அதுக்கான அதுக்கு சரியான ஒரு இது என்ன தெரியுமா? நீ வேலைக்காரன். நீ யாரு? நீ இயேசு கிறிஸ்துடைய வேலைக்காரன் என்பதை மறந்து போக கூடாது. ஆகவே நீ என்ன வேணாலும் போட்டுக்க, உன் பேருக்கு முன்னாடி போட்டுக்க. தன்னைத்தானே உயர்த்துக்கிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துக்கிறவன். ஆகவே நீ உன்னை நீயே ஒன்று உயர்த்திக்கிட்டு ரெவரண்டு, டாக்டரு, பிஷப்பு, போதகர், நீ என்ன வேணாலும் போட்டு உயர்த்திக்கிட்டு இரு. நீ உயர்த்தப்படணும்னா உன்னை தாழ்த்தும். முதல்ல நீ யாருங்கிறத மறந்துடாத. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வேலைக்காரன். இப்போ பாருங்க, இப்போ இந்த வேலைக்காரன்னா வேதாகமம் சொல்லுது. வேலைக்காரனா எப்படி இருக்கணுமாமா? வேலைக்காரனா எப்படி இருக்கணுமாமா? முதன்மையா இருக்கிற விரும்புகிறவன், முதன்மையா இருக்க விரும்புகிறவன் என்ன செய்யணுமாமா? வேலைக்காரனா இருக்க கடவுள். அப்படி இருக்கிறாங்களா? முதன்மையா இருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்கணுமாமா? வேலை செய்யணுமாமா அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு பூரா பார்த்தீங்கன்னாக்க வேலைக்காரங்கிறத, இயேசு கிறிஸ்துவ வேலைக்காரங்கிறத மறந்துட்டு பூரா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த இடத்துல தான் தன்னை வச்சுக்கிட்டு ஒரு இப்படி இருக்க பொருளை தூக்கி இங்கே வைக்க மாட்டாங்க. இது இல்லை கர்த்தருடைய வேலைக்காரனுடைய வேலை. இது இல்லை. கர்த்தருடைய வேலைக்காரன் என்பது கர்த்தருடைய பணியை, சுவிசேஷ பணியை செய்யணும், ஜனங்களை நல்வழிப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட் பண்ணி போட்டு